இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 7 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அனுப்புகிற பொழுது எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதை எடுத்து செல்ல வேண்டும், எதை எடுத்து செல்லக்கூடாது, எங்கு தங்க வேண்டும், எங்கு தங்கக்கூடாது போன்ற அனைத்து காரியங்களையும் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் தெளிவாக எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். யார் ஒருவர் இயேசு கிறிஸ்து காண்பித்த இந்த முறைகளை கையாண்டு பணி வாழ்விலே ஈடுபடுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் செய்கிற பணி வாழ்விலே திருப்தி அடைவார்கள். அது மட்டுமல்ல, மகத்தான வெற்றி அடைவார்கள் என்பதிலும் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்றைய நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இந்த முறைமைகள் முற்றிலும் கடைப்பிடிக்கப்படாத ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொன் வெள்ளி செப்பு காசுகளை எதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், பணத்திற்காக பையோ அல்லது மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், ஏனென்றால் வேலையால் தன் உணவுக்கு உரிமை உடையவர் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நமக்கென்று எதுவும் அவசியமில்லை, பணியாளர்களுக்கென்று எதுவும் அவசியமில்லை. பணிவாழ்வுக்காக செல்லுகிற இடத்தில் அவர்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறுதியாக எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய நாட்களிலே பணிவாழ்வு என்பது சற்று வித்தியாசமான திசைக்கு திரும்பிவிட்டதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பணிவாழ்விலே இருக்கிறவர்கள் பகட்டையும் ஆடம்பரத்தையும் விரும்புவதை நாம் பார்க்கிறோம். அர்த்தமற்ற செயல்களையும் அனாவசியமான ஆடம்பரங்களையும் விதவிதமான வித்தியாசமான விந்தைகளையும் அவர்கள் ஊழியங்களிலே வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மிகுந்த செலவினங்களுக்கு மக்களை உட்படுத்தி மக்கள் மீது அதிகமான சுமையை ஏற்றி அவர்களை பல்வேறு விதமான அழுத்தத்திற்குள்ளாவதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் காண்பித்த முறை வேறு, இன்றைக்கு கடைப்பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற முறை வேறு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஊழியங்கள் திசை திரும்பி கொண்டிருப்பது வேதனைக்குரிய ஒரு காரியம்தான். இந்த அருமையான காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய வேலையை செய்கிற பொழுது மிகுந்த ஞானத்தோடு ஆண்டவர் நமக்கு வேதத்தில் எழுதி தந்திருக்கிற அந்த முறைமைகளின்படி அந்த வேலையை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதையே நாம் பின்பற்றுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஒரு ஊழியத்தை செய்து அவருடைய உண்மை சீடர்கள் என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்டுவோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.